இதை மாதிரி நீங்களும் வந்து உங்களை விரும்பின டிசைனை வந்து இப்படி கொடுத்து செய்யலாம். நித்திரவனோண்டுக்கு மிட் நைட்ல கனவு வந்துட்டு பிரிண்ட் பண்ணணும்னாலும் நம்பரை கால் பண்ணா வந்து பிரிண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. இப்போ வந்து எடுத்து சில வேலைகள் எல்லாம் பார்த்து முடிஞ்சதுதானே. இதெல்லாம் மெட்டல் பிரேம். இது வந்து நான் மெட்டல் செய்துருக்கேன். ஓகே ஓகே. நீங்க தான் குறைவா செய்திருக்கீங்க. ஸ்டார்ட். இது வந்து ஒரு கப்பிள்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அது தங்கண்ட இதுக்கு நல்ல போட்டோ போட்டு நான் வெயில வந்து தீபாவளி ஆஃபர் வெகி டி-ஷர்ட்ல வந்து தீபாவளி ஆஃபர் வச்சு விட்டுருக்கோம். கிட்டத்தட்ட மின்னல் பாயிர மாதிரி இருக்கு. ஃபிளாட்டர் கட்டிங். இந்த லைட் செட்டப் கிட்டத்தட்ட அந்த மின்னல் பாயிர மாதிரி இருக்கு. பாயிர மாதிரி இருக்கும். அதுக்கும் வணக்கம். நாங்க இன்னைக்கு இந்த காலை கணக்கு வந்து யாழ்ப்பாணத்துல அரசரி வீதியில நினைக்கிறோம். குறிப்பா வந்து நாங்க கந்தர்மடம் சந்தியால நல்லூர் பக்கம் வந்தோம் என்றால் அதுல வந்து ஒரு கொஞ்ச தூரம் பிறகு வந்து ஜனசக்தி இலவச முன்பள்ளி இருக்கு. அதுக்கு முன்னுக்கு விலக்ஸாண்டு ஒரு பிரிண்டிங் கடைக்கு தான் நாங்கள் வந்தாங்க. இந்த கடையில பார்த்தோம் என்றால் நிறைய பேர் வந்து எதிர்பார்க்க ஒரு விஷயம் இருக்கா வந்து நிறைய பேர் தனியாக ஒரு டிஷர்ட் வந்து நாங்கள் பிரிண்ட் பண்ணி எடுக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க. அதே மாதிரி இங்கே வந்து தனி டிஷர்ட் எல்லாம் சரி, ஒரு தொகையாக இருந்தாலும் சரி பிரிண்ட் பண்ணி கொள்ளலாம். டிஷர்ட் மட்டும் இல்லை, ஜீன்ஸாக இருந்தாலும் சரி, தொப்பிகள் எதுவும் பிரிண்ட் பண்ண போகிறோம், குடைகள் எதுவும் பிரிண்ட் பண்ண போகிறோம், அப்படியான விஷயங்கள் வந்து இங்கே செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். குறிப்பாக வந்து இங்கே வந்து நீங்கள் எதுவும் பிரிண்ட் பண்ண ஆசைப்பட்டால் நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் வந்து வெளிநாட்டில் இங்கே யாருக்கும் பிரிண்ட் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் எந்த நேரங்களையும் வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா ஆன்லைன்லேயும் வந்து டெலிவரி செய்யலாம். எந்த நேரம் 24 மணி நேரம் வந்து இது இயங்கக்கூடிய மாதிரி இருக்கு. அதுதான் நாங்கள் இன்றைக்கு பாதுகாலான்னு வந்தாங்க. மேட்டு வந்து இங்கே வருகிற தீபாவளியை முன்னிட்டு வந்து சில விலைக்கழிவுலையும் வந்து டிஷர்ட் பிரிண்டிங் வந்து போய் கொண்டிருக்குது. நிறைய பேர் ஆசைப்படுவீங்க தனி ஒரு டிஷர்ட் பிரிண்ட் பண்ணி எடுக்கணும், இல்லாட்டி மூவிஸுக்கு ஒரு தொகையாக வந்து எடுக்கணும்னு ஆசைப்படுவீங்க. அவைக்கு வந்து ஒரு சிறந்த இதாக இருக்கு. நாங்கள் உள்ள போய் என்ன மாதிரி டீட்டெயில்ஸ்கள், என்ன மாதிரி விலைகள் போகுது, என்ன மாதிரி எவ்வளோ நேரம் எடுக்கும் எல்லாம் வந்து சகல வந்து கேட்டு சொல்லிக்கொள்ள போகிறோம். நீங்களும் வந்து அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து பெற்றுக்கலாம். என் ஃபோன் நம்பர் லொக்கேஷன்லாம் நான் வாங்கி கீழே போட்டுக்கொள்வேன். நான் குறிப்பாக எங்கே இருக்குன்னு சொல்ல போனோம்னா நாங்கள் கந்தர்மடம் சந்தியிலேருந்து நல்லூருக்கு வந்து கொண்டிருக்கோம்னா கந்தர்மடம் சந்திக்கு நல்லூருக்கும் நடுவில் இருக்குன்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு. நாங்கள் எங்கே தான் வந்து நாங்கள் உள்ள போய் எல்லாம் கேட்டு சொல்லிக் கொள்வேன். அதுக்கு காலையில் சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா லைட் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தது காலையில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. வாங்க நாங்கள் இப்போ காலைக்கு போவோம். ஓகே, இப்போ நாங்கள் உள்ள கடைக்குள்ள வந்துடுவீங்க. நினைக்கிறேன். வணக்கம் அண்ணா. வணக்கம். உங்களோட பேர்? சாரி. ஓகே, நீங்கள் தான் இங்கே நடத்துறீங்க. ஆமாம். ஓகே, இது வந்து உங்களோட ஷாப் வந்து என்னென்ன நாட்கள் என்னென்ன டைமில் திறப்பீங்க? நாங்கள் வந்து இது ஒவ்வொரு நாளும் எங்கே திறந்துருக்கு. ஞாயிற்றுக்கிழமை போட்டில்லை, ஓகே, எல்லா நாளும் திறந்துருப்போம். 24 மணித்தியா சர்வீஸ் செய்து வந்துருக்கோம். ஓகே, 24 hours வந்து நீங்கள் தொடர்புக்கூடிய மாதிரி இருக்கு நம்மள. ஓகே, மேலே இந்த கடையோட சரியான லொக்கேஷனுக்கு சொல்லி விடுங்க. இது வந்து கந்தர்மட சந்தில இருந்து 100 மீட்டர் உள்ளுக்கு வந்து அரசடி பிள்ளையாருக்கு முன்னால இந்த கடை இருக்கு. ஓகே, இப்போ வந்து அந்த நேசரிக்கு முன்னுக்கே எதிர்பார்க்கலாம். மற்ற வந்து இங்கே என்னென்ன மாதிரி நீங்கள் பிரிண்டிங் செய்கிறீங்க? இங்கே நான் வந்து ஜேசி பிரிண்டிங் மற்றும் எல்லா பிரிண்டிங் செய்யணும். டிஷர்ட் பிரிண்டிங் தான் இங்கே மெயினாக நடந்துருக்கு. ஓகே, டிஷர்ட்டுகள் வந்து நாங்கள் 220 ஜேசிலேருந்து செய்து வந்துருக்கோம். இப்போ கஸ்டமருக்கு பிடிச்ச கலர்ஸில் வந்து அதை செலக்ட் பண்ணி அதே தங்களுக்கு தேவையான டிஷர்ட் எல்லாம் அடிச்சு கொள்ளலாம். அதே மாதிரி எடிட் வந்து நீங்களே வந்து ஒரு டிஷர்ட்னாலும் சரி, கன டிஷர்ட்னாலும் சரி நாங்கள் செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. அதே வந்து இதில் இருந்து அவையே எடிட் பண்ணி எடிட்டர்கிட்ட கேட்டு இந்த மாதிரி எடிட் பண்ணணும்னு சொல்லி எடிட் பண்ணி இங்கே அடிச்சுட்டு போகக்கூடியதாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து இப்போ ஒரு தனி ஒரு ஆளுக்கு வந்து உங்கள்கிட்ட பிரிண்ட் பண்ணி கொடுக்குறீங்க. ஓகே, இப்போ வந்து ஒரு தனி ஒரு ஆள் பிரிண்ட் பண்ணிக்க டிஷர்ட் வந்து உங்கள்கிட்ட பெற்றுக்கொள்ளலாம், இல்லாட்டி அவையும் கொண்டு வரணும். அவையும் கொண்டு வரலாம் விரும்பினா. எங்கள்கிட்ட டிஷர்ட் இருக்கு. நாங்கள் வந்து நல்ல தரமான டிஷர்ட் தான் செய்யறோம். 220 ஜேசத்தில் செய்து கொண்டிருக்கோம். நீங்கள் இங்கே வந்து பெற்றுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு இந்த டிஷர்ட் இருக்கு அடிக்க போனாலும் எங்கள்கிட்ட அடிச்சு கொள்ளலாம். பிரிண்ட்டுக்கு ஏற்ற அளவில் வந்து நாங்கள் ஓகே, மெட்டீரியல் முக்கியமான கேள்வி என்ன? இப்போ டிஷர்ட் கொண்டுலாம்ன்றீங்க. நிறைய இடங்கள்ல போனால் ஒரு 4 டிஷர்ட் எடுத்து வைப்பினா இதில் ஏதாவது தான் செலக்ட் பண்ணுவோம்னு சொல்லிவினோம். அதே மாதிரி இப்போ ஆட்கள் கொண்டுறதுக்கு இது மெட்டீரியல் வித்தியாசம் அப்படி எதுவும் இருக்கும். இல்லை எந்த டிஷர்ட்னாலும் பிரச்சனை இல்லை. எந்த டிஷர்ட்னாலும் நாங்கள் செய்து கொடுத்தோம்னா இருக்கிறோம். யாழ்ப்பாணத்தில் முதல் தரமா நாங்கள் இதை செய்து கொண்டிருக்கோம். இப்போ சில எல்லாரும் வந்து இதை செய்யறீங்களா? இதான் முதல் தரம் யாழ்ப்பாணம். ஓகே, ஏன்னா வந்து நிறைய இடங்கள் நாங்கள் பிரிண்ட் பண்ண போனால் இந்த தான் இருக்கு, இன்னென்ன சைஸ் தான் இருக்கு, எல்லாம் ஒரு கண்டிஷன் ஒன்று இருக்கு. என்ன என்றும் பெரிய இப்போ எங்களுக்கு விரும்பின ஒரு டிஷர்ட் ஒன்று இருக்கு, பிளேன் டிஷர்ட் இருக்கும். பிளேன் டிஷர்ட்ல வந்து உங்களுக்கு ரெண்டாலும் வந்து பிரிண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. டிஷர்ட் மட்டும் தானே தண்ணி வேறு எதுவும் இருக்குமா? இல்லை, எங்கள்கிட்ட ஜேசி பிரிண்டிங் இருக்கு. மற்ற எம்ப்ராய்டரி டிஷர்ட் செய்யறோம் நாங்கள். டோட்டல் டிஷர்ட்டுகள் மற்ற வேறு வேறு ஃப்ரேம் பிரிண்டிங் மற்ற இந்த பிரிண்டிங் எல்லா பிரிண்டிங் சம்பந்தமான சில பல இதுகள் வந்து செய்து தொப்பிகள்ல குடைகள்ல அதுலேயும் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ கிட்டலேயும் வந்து ஒரு ஃபாரின்ல இருந்து ஒரு அண்ணன் அடிச்சு எங்கள்கிட்ட கூட 200 குடையில வந்து பிரிண்ட் பண்ண சொல்லி ஒரு கம்பெனி அனுப்பிருந்தாங்க. அதே மாதிரி யூனிவர்சிட்டி இதுகளுக்கு நாங்கள் செய்து கொடுத்துருக்கோம். டிஷர்ட்டுகள் மற்ற பேண்ட் அந்த இதுகளெல்லாம் செய்து கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே. இப்போ வந்து முக்கியமான கேள்வி என்னென்றால் இப்போ நாங்கள் டிஷர்ட் பிரிண்ட் பண்ணோடனே நிறைய பேர் இந்த கேம்பஸ் சார்ந்து தான் நாங்கள் வருவோம். கேம்பஸ் ஸ்கூல் அதில் சார்ந்து வருவோம். குறிப்பாக ஒரு டீச்சர்ஸ் மாதிரி தங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஜேசி அடிக்கிறாங்க சரி, ஒரு கம்பெனிக்கு இல்லை வந்து ஸ்டாஃபுக்கு ஜேசி அடிக்கணும், இல்லை டீச்சர் செய்வினோம். அதே மாதிரி கேம்பஸ்லேயே வந்து ட்ரிப் போகிறாண்டாலும் சரி, அந்த ஒரு வருஷத்துக்கு ஒவ்வொருத்தர் அடிப்பினோம். அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு செய்து கொள்ளலாம். எங்கள்கிட்ட அதெல்லாம் செய்து கொள்ளலாம். இப்போ தொகையாக ஒரு 300-400 டிஷர்ட் பண்ணி அப்படி இருந்தாலும் நாங்கள் செய்து கொடுப்போம். குறிப்பிட்ட நாட்கள் எத்தனை நாளில் செய்து சொல்லி
நாங்கள் வந்து கூடுதலாக 10 நாள் 15 நாளில் செய்து கொடுப்போம். இந்த குரோட்டோவேல் எல்லாம் 15 நாளில் செய்து கொடுக்குறாங்க. ஜேசி ஐட்டம் எல்லாம் 10 நாளில். இந்த டிஷர்ட் எல்லாம் 4 நாள் 5 நாளில் கொடுக்கக்கூடியதாக இருக்கு டிஷர்ட். இன்னொன்று இப்போ நாங்கள் யூனிவர்சிட்டி பிரிண்ட் பண்ணிக்க சில பேர் வந்து அந்த கொமனா ஒரே டிசைனில் எடுப்பினோம். சில பேர் வந்து பின்னுக்கு அந்த பேர்கள் மாற்றி மாற்றி வேணுமല്ലോ அதில் மாற்றி மாற்றி செய்து கொடுக்கூடாது கூட நாள் எடுக்குமா? இல்ல இல்ல அதே நாள் தான் நடக்கும். பேர்களை வந்து அந்த மாத்தி மாத்தி செய்யறது அதுல பெருசா வராது. இப்ப நாங்க குறைஞ்ச 10 ஜேசி அதுக்கு மேல எடுக்கிறோம். நாங்க குரோட்டோவேல் ஜேசி அண்டேகன் குரோட்டோவேல் 10 தான் எடுக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு மெட்டீரியல் வந்து 10க்கு மேல தான் போடலாம் மிஷின்ல. அதனால 10 எடுக்கிறோம். நாங்க டி-ஷர்ட் அண்டேகன் நாங்க ஒன்றுல ஜேசி அண்டேகன் 10க்கு மேல இருந்தா நல்லம். இது டி-ஷர்ட் என்ன நாங்க ஒன்றுல இருந்து எத்தனை கிலோ அத்தனை நான் பண்ணி தரக்கூடியதா இருக்கு. மாதிரி இப்ப நாங்க டி-ஷர்ட்ல பிரிண்ட் பண்ணா தானே ஜீன்ஸ்கள் எதுவும் பிரிண்ட் பண்ண முடியுமா? பிரிண்ட் பண்ணுவேன். நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் பிரிண்ட் பண்ண முடியாது. தீபாவளி ஆஃபரை பற்றி பார்க்கலாம். என்ன மாதிரி தீபாவளி ஆஃபர்? தீபாவளி ஆஃபர் விட்டுருக்கோம். நான் வெகியில வந்து தீபாவளி ஆஃபர் வெகி டி-ஷர்ட்ல வந்து தீபாவளி ஆஃபர் வச்சு விட்டுருக்கோம். அதுல வந்து 23ஆம் தேதி வரைக்கும் அந்த ஆஃபர் இருக்கு. ஒரு டி-ஷர்ட் எடுத்தா வந்தோம்னா 1600 போடுறோம். ஒரு டி-ஷர்ட் 3க்கு மேல இருந்தா 1500, 5 இருந்தா 1400 போடுறோம். 1400. வந்து இப்ப நீங்க ஃப்ரெண்ட்ஸ் செட்டா ஒரு 5 டி-ஷர்ட் பிரிண்ட் பண்ணி எடுக்க போறீங்கன்னா ஒரு 1400 மட்டும் ஒரு டி-ஷர்ட் பிரிண்ட் பண்ணலாம். அப்ப இது வெளிக்கடையில போனீங்கன்னா ஒரு டி-ஷர்ட் வந்து எப்படியும் ஒரு 2000 ரூபாய் சொல்லுவாங்க. இப்போ எங்கள்கிட்ட நல்ல குவாலிட்டியான துணியும் ஒரு நல்ல துணியில தான் செய்யறோம். நாங்கள் அந்த துணிக்கு போகிறோம் நீங்கள் கொடுப்போம். இப்போ நாங்கள் எத்தனை பேர் வந்து இருக்கிற அந்த நீங்கள் பிரிண்ட் அடிக்கிற வந்து உரியாதோ இரண்டாதோ வந்து நாங்கள் ஒரு 1.5 வருஷத்துக்கு நாங்கள் ஒரு சொல்லுவோம். அது எப்போ வந்து உரியாது. நீங்கள் டிஷர்ட் பார்த்தாலே தெரியும். அப்படியான குவாலிட்டியாக இதுதான் செய்து கொண்டு வருவோம். ஓகே, இப்போ வந்து நீங்கள் வந்து விரும்பினாக்கள் வந்து உங்களுக்கு ஒன்று மட்டும் என்றால் 1600 ரூபாய்க்கு இருக்கு. பெகி டிஷர்ட் மட்டும் பெகி மட்டும் 3 எடுத்தீங்க என்றால் 1500 ரூபாய், 5க்கு மேல எடுத்தா வந்து 1400 ரூபாய் பெற்றுக்கலாம். அதோட வந்து இப்போ நிறைய பேர் வந்து இப்போ யாழ்ப்பாணத்துல இருந்து பார்த்து கொண்டிருப்பீங்க, நிறைய பேர் வெளிமாவட்டத்துல இருந்து பார்ப்பீங்க. இப்போ எங்க இடத்துல இல்லையே நாங்கள் உங்கள்ட்ட பெற்றுக்கொள்ளலாம்னு யோசிப்பீங்க. அது என்ன? நாங்கள் வெளி மாவட்டத்தையும் செய்து கொண்டிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு இந்த இதில் வெளி மாவட்டங்களுக்கு போகிறோம் பார்சல் பண்ணி வச்சுருக்கீங்க. ஓகே ஓகே. நேற்று இப்போ இப்படியே அவங்கள்ட்ட போட்டு வந்தேன். இப்போ பின்ன பஸ்ஸுக்கு போடுறதுக்கு ஓகே மற்ற வேறு இதெல்லாம் ஆன்லைன் இதெல்லாம் போட்டு வந்துருக்கோம். வெளிமாட்டனோட ஸ்தானங்களுக்கு கூட அது மாதிரி இப்போ ஜெஃப்னாலேயும் வந்து சில கடைகள் பெரிய பெரிய கடைகள் வந்து எங்கள்கிட்ட எடுக்கிறது. இப்போ சாவச்சேரியில ஒரு கடை எடுக்கிறது, மட்டக்களப்பா ஒரு கடை எடுக்கிறது. அப்படி வந்து எங்கள்கிட்ட எடுத்து கொண்டிருக்கோம். நம்ம கடையில கொடுக்க கொமனான டிசைன் வந்து பிரிண்ட் பண்ணி கொடுப்பீங்களா? அப்படியா? இல்ல அவை வந்து தங்களுக்கு தேவையான அனுப்பி விடுவோம். அதே மாதிரி செய்து விடுவோம். கொமனாவும் கேட்போம், அதுவும் செய்து விடுவோம். இப்போ என்ன வார நெக்ஸ்ட் இயர் வந்து கார்மெண்ட்ஸ் ஆகிற பிளானும் இருக்கு. கார்மெண்ட்ஸ் வந்து நாங்கள் ஒரு பெரிய லெவலில் செய்கிறதில்ல. இப்போ தொடங்கி இந்த காலம் 3 மாதம் தானே, எனக்கு கொஞ்சம் காலம் போக இப்போ வந்து நாங்கள் கிடக்கிற மெட்டீரியல் இப்போ குறிப்பிட்ட ஒரு 200-250 அப்படி மெட்டீரியல் கூட நாங்கள் கொடுத்து கொண்டு இருக்கோம் பெரிய பெரிய கடைகளுக்கு. இப்போ நீங்கள் வார வருஷத்துக்குள்ள வந்து நாங்கள் பெரிய லெவலில் செய்கிற பிளான். இப்போ வெளிமாவட்டத்துக்கு ஆர்டர் பண்ணுறாண்டா இப்போ அவை நம்மள்ட்ட வாட்ஸ்அப் கால் பண்ணி மெட்டீரியலை சேல் பண்ணி டிசைன் சேல் பண்ணலாம். வெளிமாவட்டத்துலேருந்து அதை வந்து எங்களுக்கு வந்து கால் பண்ணி கதைப்பினோம். கதைச்சிட்டு வந்து எங்களோட இன்ஸ்டா இருக்குது, வாட்ஸ்அப் எல்லாம் ஐடியும் இருக்குது. அதில் வந்து எடிட்டர்ஸோட தொடர்பு நாங்கள் வந்து விரும்பின டிசைனாக போட்டுக்கொள்ளுவோம். அனுப்புவோம். டெலிவரி சார்ஜ் எல்லாம் என்ன மாதிரி இருக்கு? இப்போ டெலிவரி சார்ஜ் என்னன்னா 400 ரூபாய் டெலிவரி. மற்றது டிஷர்ட் காசு தான் டெலிவரி கேட்ட மாதிரி. ஆனால் டெலிவரி காசு வந்து அதை தான் பே பண்ணணும். போய் தான் பே பண்ணுறோம். டெலிவரி அவ்வளோதான் பேன்றாங்க. பொதுவாக வந்து இப்போ ஒரு டிஷர்ட் பிரிண்ட் பண்ணுறாண்டா கோஸ்ட் வந்து என்ன ரேஞ்சுக்குள்ள வரும்? ஆஃபரை தாண்டி என்ன ரேஞ்சுக்குள்ள வரும்? இப்போ நாங்கள் நார்மலாக வந்து பெஹி இதுகள்டான்னா வந்து 200 1900 ரூபாய் செய்கிறோம் நாங்கள். இப்போ மற்ற வந்து 1700 ரூபாய்க்கு வந்து ரெகுலர் நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். ரெகுலர் செய்து அந்த வேலையில போய் கொண்டிருக்கோம். ஓகே, மற்றபடி அந்த நீங்கள் வேணுமெண்டா குடைகளில் பிரிண்ட் பண்ணுறாங்க அது வந்து செய்து கொண்டிருக்கோம். அதில் வந்து நீங்கள் தொடர்பு கொண்டு ஃபோன் நம்பர் நான் டிஸ்பிளேல போட்டுக்கொள்வேன். நீங்கள் ஆன்லைன் ஆர்டர் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, தொடர்பு கொண்டு வேறு விஷயம் கேட்குறதாலும் சரி தொடர்பு கேட்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, ஓகே. இப்போ நாங்கள் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வீடியோ எடுக்கிற மாதிரி, அதாவது வந்து ஒரு டிசைன் ஒன்று பண்ணியிருக்கோம். இந்த சேனலுக்கு ஒரு டீஷர்ட் ஒன்று டிசைன் பண்ணியிருக்கோம். இதில் இப்போ நாங்கள் ஒரு ஃபோட்டோவும் போட்டு யூடியூப் பண்ணி போட்டு கரன்ஸ் எக்ஸ்ப்ளோர் போட்டு டிசைன் பண்ணிட்டோம். இதே மாதிரி எங்களுக்கு பிடிச்ச டிசைனை தந்து டிசைன் பண்ணலாம் தானே? நாங்கள் இப்போ உங்கள்கிட்ட மட்டும் இல்லை, யார் இருந்தாலும் நாங்கள் அதுக்கு 1 சரி இப்போ 100க்கு மேலே இருந்தாலும் ஒவ்வொரு டிசைன் பேர் இருந்தாலும் நாங்கள் செய்து கொடுப்போம். ஓகே ஓகே, செய்து டிசைன் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நான் சிம்பிளாக டிசைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான கேட்ட மாதிரி நீங்கள் செய்யலாம், உங்களை விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி செய்து கொள்ளலாம். நாங்கள் இப்போ உள்ளே போய் என்ன மாதிரி பிரிண்ட் அதுக்கு பார்ப்போம். சரி, இப்போ நாங்கள் அங்கே டிசைன் ரெடி ஆகிட்டு இதெல்லாம் பிரிண்ட் பண்ண போகிறோம் தானே? ஓகே, இதில் வந்து பிரிண்ட் பண்ணி நிறைய வேலைகள் நடக்க போகுது. சும்மா நார்மலாக பிரிண்ட் ஆகிறத வந்து உங்களுக்கு காட்டி கொடுக்கும். இது வந்து டிடிஎஃப் மிஷின். ஓகே, இது ஸ்ரீலங்காவில் வந்து இருக்கக்கூடாது. இது வந்து மெயின்டைன் பண்ணுற வேலைகள் கூட. ஓகே, இது பெருசாக எடுக்கக்கூடாது. இது இப்போ ஜெஃப்னாலே கொஞ்சம் ஒரு 4-5 தான் இருக்கு. ஓகே ஓகே, நாங்கள் எடுத்து வச்சுக்கோம்.
இதுல வந்து என்ன மாதிரி நார்மலா ஒரு பிரிண்ட் வந்து வருமா? இதுல வந்து நீங்க டிஷர்ட்ல அடிக்கிற பிரிண்ட் வந்து வரும். அதை வந்து நீங்க டிஷர்ட்ல ராக்கெட் ப்ளஸ் வந்து அடிக்கும். ஓகே. இந்த மிஷின் வந்து போட்டோ கட்டிங். ஓகே. இது வந்து டிசைனர் பட்டி தெரியும். நாங்கள் அப்புறம் வந்து ஸ்டிக்கர் மாதிரி அதான் கீட் ப்ளஸ் தான். ஓகே ஓகே. இதெல்லாம் வந்து இப்போ நாங்கள் டிஷர்ட்ல பிரிண்ட் பண்ண முதல் நடக்கிற வேலைகளை இங்கால பார்த்தோம்னா டிஷர்ட் இது வந்து போகோன் டிஷர்ட். இது வந்து ஒட்டிட்டு நாங்கள் கீட் ப்ளஸ் பண்ணிக்க இது வந்து கொஞ்சம் மொத்தமாக வந்தது. இது நரம்பு இது நீங்கள் இப்போ பிரிண்ட் பண்ணி எடுத்ததா? இது பிரிண்ட் பண்ணி எடுத்தது. ஓகே ஓகே. சிம்பிளான ஒரு டிசைன். என்ன சிம்பிளான டிசைன் இதை விரும்புகிறேன். மற்ற இது ஃப்ளோட்டோ கட்டிங்கில் கட் பண்ணப்பட்டது. இது வந்து கோல்டு பிரிண்டிங். கோல்டுன்னு இதே மாதிரி வேறு டிசைனும் போட்டுக்கொள்ளலாம். வேறு டிசைனும் போட்டுக்கொள்ளலாம். இது வந்து சில்வர் பிரிண்டிங். அதே ஃப்ளோட்டோ கட்டிங். கோல்டு சில்வர் அப்படி சில்வர் அப்படி கணக்கு இருக்குது. நாங்கள் இப்படி ஒரு ஃபுல் கை டிஷர்ட் பிளேனாக எடுத்துட்டோம். சரி ஒரு ஆசை வருது, ஒரு பிரிண்ட் பண்ணணும் ஆசை வருதா, இங்கே வந்து பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதே எங்கே வளங்க பண்ணுறேன் இந்த பிரிண்டிங் டிடிஎஃப் பிரிண்டிங். நாங்கள் இப்படி ஒரு கார்பெட் டிஷர்ட்ல தான் பிரிண்ட் பண்ணுறோம். டிடிஎஃப் பிரிண்டிங் இதுதான் மெயின். எங்கள்ட இது பிரிண்டிங் இந்த மிஷின் பிரிண்டிங் இங்கே ஒரு பிரிண்ட் பண்ணக்கூடிய. இப்போ நாங்கள் இப்போ இந்த டிஷர்ட் எல்லாம் காடி கொண்டு போகிறோம். இதை பார்த்தோன்னா எனக்கு வந்து வந்தது. இப்போ இதே மாதிரி இதில் ஒரு லவ் சிம்பிள் இருக்கிற மாதிரி ஒரு கப்புள்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. தங்கண்ட இதுக்கு முன்னால் ஃபோட்டோ போட்டு இது முன்னால் வந்து அவங்க பேர் இது போட்டு நாங்கள் செய்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து நாங்கள் என்னுடைய கப்புள்ஸ் வந்து பர்த்டேக்கு இதுகளுக்கு விசேஷம் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொடுக்குறதுக்கு வந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். மற்ற இன்னொரு விஷயம் என்ன, இந்த சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு 13 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்கலாம். அவையும் வந்து இப்போ நான் பெரிய அளவில் செய்வோம். இப்போ சின்ன பிள்ளைகளுக்கு அதை டிஷர்ட் கொண்டு வந்தால் அதுக்கேற்ற மாதிரி செய்துருவோம். அதை வந்து கட்டாயம் டிஷர்ட் மற்ற இதான குரட்டை துணி என்னண்ட ஒரிஜினல் துணி. ஓகே. இதுதான் குரட்டை மொத்தமான துணி. மெட்டீரியல்ஸ் காட்டிக்கிறோம். இப்போ நீங்க காட்டுற எல்லாம் உங்கள்ட்ட இருக்கிறது என்ன இருக்கிறது. இதை தாண்டி தேவையான நீங்க ஓகே ஓகே. எங்களை பார்த்த வந்தா இங்க எல்லாம் இருக்குது. எல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த பின்பக்கம் முன்னுக்கு நாங்கள் செய்யக்கூடிய மாதிரி என்ன சைஸ்ல நான் கேட்குறீங்களோ அந்த சைஸ்ல நாங்கள் செய்யலாம். நிறைய பேர் உங்களோட டிஷர்ட் வந்து என்னென்ன சைஸ்கள் இருக்குமாண்ணா? இப்போ எங்கள்கிட்ட வந்து பெரிய சைஸ் எக்ஸ்எல் வந்து டபுள் எக்ஸ்எல் லார்ஜ் எல்லாமே இருக்கு. வந்து இப்போ ஸ்மால் மீடியம் அப்படி கேட்டால் அதுலேயும் செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. இப்போ இதை தாண்டி எங்களால் மெட்டீரியல்ஸ் இருக்கு. மெட்டீரியல் கொஞ்சம் நாங்கள் சாம்பிள் வச்சு மற்ற உள்ள இருக்கிறாங்க. ஓகே. இது வைட்டன்னா மெட்டீரியல் வந்து மொத்தமாக துணி வந்து பார்த்து நல்ல சாஃப்டான துணி. மொத்தம் துணி. இப்போ இந்த துணியில் வந்து இதெல்லாம் வெளியில் எடுக்கிறேன் நீங்கள் டிஷர்ட் வந்து எப்படியும் ஒரு 2000 ரூபா இதை சொல்லுவோம். ஓகே ஓகே. எங்கள்கிட்ட இருக்க வந்து நான் இந்த ப்ரைஸில் கொடுத்துருக்கேன். இது வந்து நல்ல ஒரு பிளேன் வெள்ளை தனி வெள்ளையில வந்து என்னக்கூடிய மாதிரி இருக்கு. இதை தாண்டி கருப்பு எல்லாமே இருக்கு. இதுக்கு பார்த்தோம்னா இங்கே வந்து நிறைய டிசைன்கள் நிறைய கலர்ஸ் எல்லாமே இருக்குது. தேவையானதை வந்து பார்க்கலாம். இதில் பொதுவான கலர்ஸ் வச்சுக்கிறீங்க. கஸ்டமர்ஸ் கேட்டால் எடுத்து காட்டா கொடுங்க. டிஷர்ட்டுகள் உங்களை விரும்பின கலர்ஸில் வந்து சில பேருக்கு வெள்ளை பிடிச்சிருக்கு, சில பேருக்கு கருப்பு பிடிச்சிருக்கும். விரும்பினால வந்து இந்த துணிகள் வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான துணிகள். அது தேவைன்னா நீங்கள் 24 மணி நேரத்தில் எப்போ வந்து கால் பண்ணி கழிச்சாலும் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். நித்திரவனுக்கு மிட் நைட்டில் கனவு வந்துட்டு பிரிண்ட் பண்ணணுன்றாலும் நம்பரை கால் பண்ணால் வந்து பிரிண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. இங்கே வேறு இதை மாதிரி மெட்டீரியல்ஸ் இருக்குது. நாங்கள் அடுத்த வந்து என்ன மாதிரி பிரிண்ட் ஆகுதுன்றக்கா பார்ப்போம். இப்போ வந்து எங்கள்கிட்ட பிரிண்டிங் ஸ்டார்ட் ஆகிட்டேன்னு இதுலேயே பிரிண்ட் ஆகும். இந்த சீட் வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே ஓகே. டிஷர்ட் பிரிண்ட் ஆக எவ்வளோ டைம் எடுக்கலாம்ண்ணா? இப்போ ஒரு டிஷர்ட்னா நாங்கள் வெளியில் வந்து போட் போட்டிருக்கோம். 45 நிமிஷத்தில் ஒரு டிஷர்ட் செய்து கொடுப்போம். டிசைன் பண்ண ஒரு சேர்த்தா இதெல்லாம் சேர்த்து 45 நிமிஷம். ஒரு கஸ்டமர் வந்து 45 நிமிஷத்தில் பண்ணி கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகே ஓகே. சில இதெல்லாம் ஒரு நாள் கேட்பாங்க, 2 நாள் கேட்பாங்க. 45 நிமிஷத்துலேயே செய்து கொடுக்குறோம். இந்த கணக்கில் பார்த்தா ஒரு 20 டிஷர்ட் 30 டிஷர்ட் இருக்கு. அந்த கணக்கில் பார்த்து வந்து இப்போ ஒரே டிசைன் அண்ட் இப்போ நாங்கள் ஒரு டிஷர்ட் தான் டிசைனுக்கு மேற்கொள்ளணும். 10 டிஷர்ட் ஒரே மாதிரி இன்னைக்கு டிசைனுக்கு ஒரு டிசைன்லேயே நாங்கள் முடிச்சிடலாம். ஃபாஸ்டா போகுது. இது ஸ்லோவா பிரிண்டிங் வந்து நடந்து இருக்கேன். இப்பதான் போட்டோ வந்து பிரிண்ட் ஆகி வருது. அங்கே தலை தெரியுது இப்பதான். ஓகே. இதே மாதிரி நீங்களும் வந்து உங்களை விரும்பின டிசைனை வந்து இப்படி கொடுத்து செய்யலாம். என்ன டிசைன் வந்தாலும் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி செய்யலாம். இப்போ தான் பேர் மேலே வருதுன்னு.
இப்போ டிஷர்ட் ஃபுல் பிரிண்டிங் அண்டு வைக்கிறேன்னா அதுக்கு நம்ம டைம் கூட எடுக்குமா? டிஷர்ட் ஃபுல் பண்ணி டைம் ஒரே டைம் தான். ஒரே டைம் தான். நீங்கள் எல்லாத்துக்கும் ஒரே டைம் தான். 45 நிமிஷத்தில் ஒரு டிஷர்ட் வந்து நாங்கள் ஃபுல்லாக ப்ரோசஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே ஓகே. போட்டோ மறைஞ்சிது வரல அந்த இதில் என்னன்னா அவங்க டிஷர்ட்டில் இது ஒரு இங்கு வந்து அதுக்கு நல்லா இருக்கு 8 ப்ளஸ் கொஞ்சம் வேலையை விட்டுருக்கு போட்டு தான் இருக்கு. பார்த்தோம்னா இது வந்து ரெடி ஆயிட்டேனே. இது வந்து மேல வயல்ல இருக்கிற யோசிக்கிறேன். இதெல்லாம் அந்த டிஷர்ட்ல ஒட்டிப்படியா இருக்கு வேணே. அப்புறம் காட்ட போறோம். பட் இங்க சில மெட்டீரியல்ஸ் இருக்கு. இதெல்லாம் என்னன்னா இது என்ன பிரிண்டிங் சீட்னு சொல்லி கொஞ்சம் கோல்ட் இது மாதிரி. ஓகே. இது வந்து ஷர்ட்ல பிரிண்ட் பண்றாங்க. இதையும் சேர்த்து பிரிண்ட் பண்றாங்க. இதெல்லாம் ஒரு சில்வர் கோல்ட் கார்டு மாதிரி. இது ஒரு வித்தியாசமான கோல்ட். மீனிங்களா நீங்க போட்டோ ஃப்ரேம் அதெல்லாம் பிரிண்ட் பண்ணுவீங்களா? ஓ அதெல்லாம் சரி. நாங்க ஒரு வெட்டிங் சரி பர்த்டே சரி அதெல்லாம் போட்டோ வந்து நான் பிரிண்ட் பண்ணுவேன். பர்த்டே இதண்டா வந்து மார்க் பிரிண்டிங்கள் அது இந்த அந்த சுரணி ஊத்தினா மாதிரி கப் அதெல்லாம் செய்றேன் நாங்க. அதெல்லாம் என்ன ரேட்டுக்குள்ள வரும்? அதெல்லாம் வந்து 1800 அதுக்குள்ள 1500 செய்யலாம். அந்த பிரேம்கள் வந்து ஒரு சைஸ்க்கு ஏத்த மாதிரி சைஸ் மாறுபடும். பிரேமோட சைஸ்கள் மேடம் இன்னொன்று இப்போ இந்த வெட்டிங்ல இப்போ ட்ரெண்டிங்காக கொஞ்சம் போகிறது கிடையாது. அந்த சைன் வச்சு கூட சைனிங் போர்ட் அது செய்யணும். அது செய்யணும். பக்கத்துல ஒரு வெட்டிங் அது வந்து ஒரு 1.5 அடி 3 அடி என்ற சைஸ் அதெல்லாம் வந்து ஒரு விலையில இருக்கு. 2000 விலைகள் மாறுபடும். சொல்றதுக்கு ஏற்ற மாதிரி மாறும். சொல்லுவாங்க அந்த பிரேம்ல போட்டோ சைஸுக்கு ஏற்ற மாதிரி மாறும். அதுல வந்து கீழே நம்பர் ஓடிக்கொண்டே இருக்கும். அது கால் பண்ணி நீங்க கழிச்சு நீங்க பெற்றுக்கொள்ளலாம். சைஸ்ல சொல்லி பெற்றுக்கொள்ளலாம். இப்போ வந்து எடுத்து சில வேலைகள் எல்லாம் பார்த்து முடிஞ்சதுதானே. ஓகே. இப்போ நாங்கள் இதை கொண்டு அங்கே வச்சு டிஷர்ட்ல இந்த பிரிண்டிங்கை வந்து பதிக்க போறோம். ஓகே. அதெல்லாம் அளவெல்லாம் எடுத்து வச்சாச்சு. வச்சு ப்ரெஸ் பண்ண போகிறோம். எவ்வளோ நேரம் எடுக்கும் டிஷர்ட்ல பிரிண்ட் ஆகிவிட? ஒரு 3 நிமிஷத்தில் வந்து. ஓகே. இதை மாதிரி தான் ப்ராசஸ் வந்து நடந்துகிட்டு இருக்குது. நீங்களும் பார்த்துட்டு விரும்புகிறாங்க வந்து டிஷர்ட் சரி தொப்பி குடை மற்றது எங்களுக்கு வந்து போட்டோ ஃப்ரேமுகள் கப் ஃப்ரேமுகள் அப்படின்னு இல்லை நிறைய செய்யலாம். செலதானம் செய்து கொண்டுதான் ரெடி ஆகுமே. ஓகே ஓகே. நீங்களாம் குறைவா செய்து ஸ்டார்ட் ரெடியாக வந்துட்டேன். 3 நிமிஷத்துக்கு குறைவாக தான் வந்தேன். சின்ன நண்டதில் டா பண்ணுவாங்க. நாங்கள் பின்பக்கம் அடுத்த பின்பக்கத்தில் வந்து கேரன் எக்ஸ்ப்ளோர் வேற போகுது. ஓகே. நாங்கள் வந்து கிட்டத்தட்ட பேக்கரியில் வந்து உள்ள போகிறோன்னே தான். ஓகே. அதில் அந்த டைம் கார்டு தானே. ஓகே. கிட்டத்தட்ட 132 பாகசியில் வந்து பேக் ஆகி கொண்டு போகுது டிஷர்ட். ஓகே. இப்போ கொஞ்சம் நேரம் ஆற விட்டு தான் உறிஞ்சி வந்துடும். இப்போ கொஞ்சம் ப்ராசஸ் அதுக்குரிய டைம்கள் கொடுக்க தானே வேணும். இப்போ இங்கே டிஷர்ட் தொங்கி கொண்டு இது என்ன நிறைய பேர் சொல்லுங்க. இது என்ன இப்போ கடைசியாக நாங்கள் ஒரு டீஷர்ட் அனுப்பிச்சிருக்காங்க. ஓகே. இதில் வந்து 3 விதமான வேலைப்பாடுகள் வந்திருக்கு. ஒன்று வந்து பின்னுக்கு வந்து டிடிஎஃப் பிரிண்டிங் செய்திருக்கோம். பின்னால வந்து டிடிஎஃப் பிரிண்டிங் செய்திருக்கோம். மற்ற இது வந்து லைட் நிப்பாட்டினா வந்து இது வந்து கொஞ்சம் ரேடியம் கிட்ட மின்னல் பாயிர மாதிரி இருக்கு. நாங்க லைட் நிப்பாட்டி போறோம். அதுல தெரியும் நினைக்கிறேன். வந்து நேரம் வந்து உங்களை செக் பண்ணி பார்த்து குறிப்பா அந்த இரவுல போட்டு பின்னால அந்த ஃபிளாஷ் இதுதான் இது முதல் செய்திருக்கோம். ஓகே. அன்றைக்கு அட்டம் போட்டு செய்யலாம். ஓகே. இதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணிருக்கேன். இதுல வந்து இந்த டிசைன் மாத்தலாமா? இதுக்கான டிசைன் நீங்க மாத்தலாம். என்ன போட்டோகளுக்கும் அப்படி செய்யலாம். போட்டோகளுக்கும் அப்படி செய்யலாம். இதுக்கு என்ன மாதிரி ரேட் வரும்னா? இது என்ன வந்து இப்போதைக்கு வந்து நான் ரேட் என்ன ஃபிக்ஸ் பண்ணல. இப்போ ட்ரை பண்ணி பாத்துறேன். ஓகே. தீபாவளி ஆஃபர்காண்டி செய்யற பிளான்ல இருக்கேன். அந்த ஆஃபர் வந்து அண்ணா டிக்டாக் பேஜ் இருக்கு, இன்ஸ்டால இருக்கு. அதுல வந்து போட்டு போடுறேன். இது செய்து பண்ணனும்னு அர்த்தம். ஓகே. நாங்கள் முன்னுக்கு வந்துட்டோம். முன்னுக்கு வந்தா நிறைய விஷயங்கள் பார்த்தேன். கடவுள் முன்னுக்கு வித்தியாசமா இருக்கும். அதுல எனக்கு இந்த கதவு தான் பிடிச்சிருந்தது. அதுக்கு சொல்லணும்னு யோசிச்சுனா நல்ல ஒரு கிரியேட்டிவா யோசிச்சு அவன் தள்ளு அந்த வடிவேல் பார்த்தோன்னே எல்லாருக்கும் விளங்க கதவை சாலினா துறவோட வந்து விளங்க. அது மாதிரி நிறைய அனிமி இருக்குது. என்ன இதுன்னா பிரேம் மாதிரி லைட் பிரேம்ன்றது. ஓகே. பின்னால வந்து லைட் செட்டப் எல்லாம் செய்யுது. பின்னால வந்து இது நான் சும்மா இது டெம்பரரி நான் செய்திருக்கேன். பின்னால இதுவும் போட்டு தருவோம். பிரேம் ஃபிக்ஸ் பண்ணி தருவோம். இது வந்து 2800 ரூபாய் கொடுக்குறாங்க. ஓகே. இந்த லைட் செட்டப் கிட்டத்தட்ட அந்த மின்னல் பாயிர மாதிரியே இருக்கு. பாயிர மாதிரியே இருக்கும். பேனர்ல நான் செய்தோன்றேன். பேனர்ல பலகை ஃபுல்லா. அது 2000 ரூபாய். எதண்டால இந்த நாலுமா
இல்ல ஒன்று ரெண்டாவது இல்ல 4 முறை இல்லையா 4 முறை ஒரே விலை இது என்னது வித்தியாசமா இருக்கு இதெல்லாம் மெட்டல் பிரேம் இது வந்து நான் மெட்டல் செய்துருக்கேன் ஓகே தரமான சின்ன மெட்டல் ஏவோ சைஸ் மட்டும் அதோட பெரிய சைஸ்ல அதெல்லாம் செய்திருக்கோம் அதெல்லாம் மெட்டல்கள் வந்து நாங்கள் ஸ்டிக்கர் பிரிண்ட் மற்ற இந்த பிரிண்ட்களும் செய்யறாங்க அச்சு பிரிண்ட் அதெல்லாம் செய்யறாங்க இந்த மெட்டல்லாம் என்ன ரேஞ்சுக்கு வருமானா விலைகள் இதெல்லாம் வந்தனா 2500 1500 அந்த ரேஞ்சுக்கு வரும் ஓகே அது மெட்டல் புதுசா நாட்டதான் ட்ரை பண்ணிருக்கேன் ஓகே அங்கல பார்த்தோம்னா ஜேசிஎல் இருக்குனே ஜேசிஎல் இருக்கு இதான் அந்த மெட்டீரியலால இதுல அந்த ஜேசி நாங்க கடைசியா வந்து ஒரு யுனிவர்சிட்டிக்கு வந்து செய்து கொடுத்திருக்கோம் ஓகே இதான் நாங்க ஏற்கனவே சொல்லியிருந்தோம் கிட்டத்தட்ட 10க்கு மேல தான் ஜேசி இதை செய்யலாம் அது ஐபிஎல் முட்டம் கொஞ்சம் ஐபிஎல் ஜேசிஎல் இது கொஞ்சம் செய்தாங்க இதெல்லாம் நாங்க செய்து ஜேசிலாம் விரும்புறாக்கள் வந்து விரும்புற மாதிரி செய்யக்கூடிய மாதிரி அதே மாதிரி இந்த ஜேசி பின்னால வந்து இந்த கோல்ட் பிரிண்டிங் இதெல்லாம் ஒன்றும் சோதனை செய்யறே இல்லை ஓகே இந்த கோல்ட் பிரிண்டிங் இதெல்லாம் நாங்கள் செய்து கொடுப்போம் இந்த ஆர்சி பின்னால் கோல்ட் பிரிண்டிங் ஃபுல்லா அந்த சைன் பண்ண மாதிரி அதெல்லாம் வந்து நாங்கள் இதில் இப்போ செய்து கொடுக்குறோம் வேற என்னோட என்னன்னா இப்போ உள்ள ரேடியம் காட்டினாங்க தானே அது இது ஜேசியில் செய்யலாம் அதெல்லாம் செய்து வரலாம் ஜேசி வந்து குறிப்பிட்ட ஒரு 10க்கு மேலே செய்யணும் 10க்கு மேலே செய்து வந்தோம் அதுக்கு செய்து ஓகே எங்களோட டிஷர்ட் வந்து ரெடியாகி வந்துடுது இங்கே பார்த்தீங்கன்னா இப்போதான் சுட வந்தது முன்னுக்கு வந்து என்னோட ஃபோட்டோவோட யூடியூப் லோகோ ஒன்று இருக்கும் அதோட வந்து யூடியூப் வந்து போட்டு என்னால் வந்து கேரன்ஸ் எக்ஸ்ப்ளோர் வந்து பிரிண்ட் பண்ணி இருக்கிறேன் இதே மாதிரி உங்களோட தேவைகளுக்கு தனி ஒரு இதுக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆன்லைன் இதில் செய்கிறீங்களா அதுக்குரிய ஒரு இது செய்யலாம் ஒரு தனியாக 2 வீடியோக்கள் செய்யுங்கன்னா உங்களோட பேரோட வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் நாளைக்கு இதை பார்த்து நிறைய யூடியூபர்ஸ் வந்து கேட்டாங்க இதில் எங்களுக்கு கேட்டிருக்கீங்கன்னா நான் செய்து கொடுத்தேன் இந்த கிட்டல ஒரு பச்சை ஒருத்தர் கடைக்காரன் வந்து கேட்டுக்கொள்ளலாம் இப்போ நாங்கள் பிரிண்ட் அதில் பற்றி காய்ச்சினாங்கன்னா இதை தாண்டி பேர் உங்களோட சேவைகள் இருக்கா எங்கள்கிட்ட இவெண்ட் மேனேஜ்மெண்ட் இருக்குன்னா இவெண்ட் சம்பந்தமாக இதுவரை செய்து கொண்டிருக்கோம் என்ன மாதிரி இவெண்ட்களுக்கு மண்டபங்கள் தேவை என்றாலும் நாங்கள் மண்டபங்கள் இதை செய்து கொண்டிருக்கோம் இந்த இவெண்ட்கள் வந்து இப்போ பந்தல் சேவை மற்ற இதுகள் அதெல்லாம் செய்து கொண்டிருக்கோம் பர்த்டே இந்த சாமந்தி எப்படி கல்யாணம் எல்லாமே செய்வீங்க அவங்களுக்கு தேவையான சாப்பாடுகள் அவங்க வந்து மண்டபத்துக்கு வந்து கல்யாணம் தாலியை கட்டி தந்துட்டு போனா சரி அதுக்கு வந்து வேலை இல்லை உங்களுக்கு ஒரு பேமெண்ட் அதில் வந்து அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி டிசைன் சொன்னாலும் செய்து கொண்டிருக்கோம் அதுக்கு என்ன மாதிரி அதே நம்பரா இல்லை வேற நம்பரா இல்ல இதே நம்பர் நீங்க தொடர்பு கொள்ளலாம் தொடர்பா உங்களுக்கு வந்து நாங்க செய்றோம் ஓகே இப்போ வந்து எந்த இடம்னாலும் செய்து கொடுக்கணும் யாழ்ப்பாணத்துக்கு மட்டும் இல்ல நான் எந்த இடம் யாழ்ப்பாணம் வெளியிடம் கிளிநொச்சி வடக்கு மாகாணம் ஃபுல்லா செய்து கொடுப்போம் வடக்கு மாகாணம் ஃபுல்லா எல்லா அது செய்து கொடுப்போம் இவன் மேனேஜர் டிஷர்ட் எல்லா இடமும் செய்து டிஷர்ட் எல்லா இலங்கை பூரா மொத்தமா என்ன ஈவெண்டா இருந்தாலும் வந்து அந்த நம்பருக்கு நீங்க தொடர்பு பண்ணீங்கன்னா அதுல வந்து உங்களுக்கு ஏற்ற விருப்பத்தை கதைச்சு பேசி தெரிஞ்சுக்கலாம் இந்த காலம் வந்து யூனிவர்சிட்டி படிக்கிறார்கள் சரி எதுவும் கொம்பையில் நடத்துறார்கள் சரி இல்லாட்டி ஒரு ஃபங்க்ஷன்கள் செய்ய வந்து ஏசிஎர்ஜி கொடுக்கணும் இல்லாட்டி டிஷர்ட் ஒரே அடிக்கணும்னு யோசிக்கிறாங்க போது நல்ல ஒரு இதாக இருக்கும். அதோட தீபாவளிக்கு வந்து ஒரு விலைக்கழிவிலையும் போய்க்கொண்டு அதில் வந்து நீங்கள் கேட்டுக்கலாம் போய் பார்த்து பெரிய டிஷர்ட்கள் தான் விலைக்கழிவில் போய்க்கொண்டு அண்ணா வந்து இருக்கிற எல்லாமே காட்டி தெளிவாக வச்சிருந்தவர் விளக்க சொல்லியிருந்தவர். அண்ணா நான் ஃபோன் நம்பர் நான் ஸ்க்ரீனில் போட்டுக்கொள்வேன். அது வெளிமாநிலத்தில் இருந்தீங்கன்னாலும் வந்து தாராளமாக ஆர்டர் பண்ணி 24 மத்தியாலம் வந்து நீங்கள் வேண்டிய இது வந்து தொடர்பை வந்து ஏற்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். கால் பண்ணி உங்களோட தேவைகளை வந்து பூர்த்தி செய்து கொள்ளலாம். அதை வந்து ஆர்டர் போட்டு விடணும். உங்களுக்கு உங்கள் அட்ரஸை வழங்கினீங்கன்னா போட்டு விடணும். ஓகே, நன்றி.